நேற்று நான் ஒரு மணி நேரம் டிவி பார்க்கும் பொழுது அதில் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். எந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ட்ரூ நாலேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மெய்யான அறிவு, மெய்யான ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு வசனத்தை மட்டும், அந்த பாதியை மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அதோட மீதி பாதி என்ன தெரியுமாங்க? அசட்டைக்கார இந்த முட்டாள்தனமாக இருக்கிறவர்கள் அந்த ஞானத்தை அசட்டை பண்ணுவார்களாம், அதை அவமதிப்பார்களாம். அல்லேலூயா. அதனால இந்த ப்ராவர்ப்ஸ், இந்த பழமொழி இருக்கு பார்த்தீங்களா பைபிள், அதை ஆரம்பிக்கிறதே இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு 6 வசனம், நீ இந்த வார்த்தையெல்லாம் பத்திரமா இருதயத்தில் காத்துக்கொள், இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டினா நீ எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப, இதுதான் மெய்யான ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வசனம் கழிச்சு 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே மெய்யான ஞானம், ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இங்கிலீஷில் ஃபவுண்டேஷன் அடித்தளம். அவருடைய அறிவு தான் அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. ஆனால் முட்டாள்தனமாக வாழுகிறவர்கள் அதை அசட்டை பண்ணுவார்களாம். நீங்கள் சங்கீதத்திலும் பார்த்தீர்களானால், மதியினர் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கொண்டு வாழ்கிறார்களாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஞானம் அவர்களை தேடுகிறது. இந்த உலகத்தில் ஒரு கார் ஓட்டும்போது நமக்கு எவ்வளோதான் ஓட்ட தெரிஞ்சாலும் சேஃப்டி கர்த்தர் கொடுக்கறது தான். அல்லேலூயா. ஏன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மட்டும்தான் நம்ம வண்டியை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போது நம்மளை நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா ஹெல்த் கர்த்தர் கொடுக்கறதான். அல்லேலூயா. நம்ம சுவாசிக்கும் காற்றுல கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம கூட எல்லாமுமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஞானத்தை, நம் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தோடு தேடாம அவரை அசட்டை பண்ணுகிறார்களாம். அது நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் போகிறார்களாம். அது நிமித்தம் அந்த மூடர்கள் ஒரு சமயத்துல தேவனை தேடும் பொழுது, ஞானத்தை தேடும் பொழுது அது அவர்களுக்கு கிடைக்காமல் போகுமாம். அந்த ஞானம் அவரை அசட்டை பண்ணி அவளை விட்டு விடுகிறார் என்று அங்கே நீதிமொழிகளை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஞானம், கர்த்தரே பரிசுத்தரின் அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால இந்த உலகம் மெய்யான ஞானத்தை அசட்டை பண்ணி பொய்யான ஞானத்தை, போலியான ஞானத்தை போதிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் மெய்யான ஞானம் இயேசு கிறிஸ்து, அவருக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் நாம் சக்சஸ்ஃபுல்லாக இருப்போம். உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, எல்லாத்திலையும் நாம் சக்சஸ்ஃபுல்லாக இருப்போம். சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை, ஞானம், புத்தி எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.